கண்ணாடி சேவை என்பது இறைவனின் அழகையும் அருளையும் கண்ணாடியின் மூலம் பல மடங்காக பெருக்கி பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தரும் ஒரு சிறப்பு வழிபாடாகும். இறைவனுக்கு செய்யும் அலங்காரத்தை அவரும் ரசித்து பார்க்கட்டும் என்ற அன்பின் காரணமாக இவ்வாறு செய்வர். சுவாமிக்குரிய ராஜ உபசாரங்களில் கண்ணாடி காண்பிப்பது முக்கியமானதாகும். இது ஒரு மங்கள பொருள். பெருமாள் கோவில்களில் நடைபெறும் கண்ணாடி சேவை என்பது இறைவனுக்கு காட்டப்படும் உபசாரங்களில் ஒன்றாகும். அதன் ஆன்மீகம் மற்றும் தத்துவ ரீதியான பலன்கள் இதோ. இறைவனின் அழகை ரசித்தல். பெருமாளுக்கு அலங்காரம் செய்த பிறகு அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை அவரே கண்ணாடியில் பார்த்து மகிழ்வதாக ஐதீகம். பக்தர்களும் இறைவனின் அந்த திவ்ய மங்கள ரூபத்தை கண்ணாடியில் கண்டு ரசிப்பதற்கு மிகுந்த புண்ணியத்தை தரும். அகங்காரம் நீங்குதல். கண்ணாடி நம் உருவத்தை காட்டுவது போல இறைவனின் முன் நிற்கும் போது நம்மிடம் உள்ள நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு தூய்மையான மனதுடன் சரணடைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. கர்ம வினைகள் நீங்குதல். கண்ணாடி சேவையை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய முன்வினை பயன்கள், அதாவது பாவங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் என்பது நம்பிக்கை. மகாலட்சுமியின் அருள். கண்ணாடி என்பது மங்கள பொருட்களில் ஒன்று. இதில் இறைவனை தரிசிப்பது அஷ்டலக்ஷ்மிகளின் அருளையும் வீட்டில் ஐஸ்வர்யத்தையும் பெருகச் செய்யும். மன அமைதி. அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை கண்ணாடியில் பிம்பமாக பார்க்கும்போது அது நம் ஆழ் மனதில் பதிந்து மன அழுத்தத்தை குறைத்து மிகுந்த அமைதியை தரும். பொதுவாக திருவரங்கம் போன்ற பெரிய வைணவ தலங்களில் உற்சவர் புறப்பாடின் போது அல்லது விஸ்வரூப தரிசனத்தின் போது இந்த கண்ணாடி சேவை சிறப்பாக நடைபெறும். இதை தரிசிப்பது இறைவனின் முழுமையான அருளை பெற்றுத்தரும். கண்ணாடி சேவையின் விளக்கம் மற்றும் பலன்கள். தெய்வத்தின் அழகு. சுவாமிக்கு செய்யப்படும் அலங்காரங்களை, அதாவது பூக்கள், நகைகள், பட்டாடைகள் கண்ணாடியில் பார்க்கும்போது அது பல மடங்கு அழகாக தெரியும். இறைவன் தன்னையே ரசிப்பது போலவும் பக்தர்களின் மனதிலும் அந்த அழகு பதியவும் இது உதவுகிறது. மங்களம் மற்றும் அதிர்ஷ்டம். கண்ணாடியானது மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது. பூஜை அறையில் கண்ணாடி வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இது பெருமாளின் அருளை பிரதிபலிக்கிறது. பள்ளியறை உற்சவம். பிரம்மோற்சவம் போன்ற திருவிழாக்களின் போது பெருமாள், தாயார், உபய நாச்சியார் போன்றோர் சிறப்பு அலங்காரங்களுடன் கண்ணாடி அறையில் எழுந்தருள்வார்கள். இது அவர்களின் உறவை, ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. பலன்கள். மன அமைதி, மகிழ்ச்சி பெருகும், செல்வ வளம் பெருகும், நிதி நிலைமை சீராகும், எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், தெய்வீக தரிசனம் கிடைக்கும், சௌபாகியங்கள் உண்டாகும்.